நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடுங்க கார்னர் சைட்டினுடைய மகத்துவம்ங்க. ஆமாங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடுங்க. 40 அடி ஃப்ரண்ட் எலிவேஷனில் 5 கார் அட் அ டைமில் நிறுத்துகிற மாதிரி ஒரு அற்புதமாக நம்மளுக்கு கார் பார்க்கிங்கோட 4.25 சென்ட்டில் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் பேட்டர்னில் உங்களுக்கு நல்லா டஃப் அண்ட் கிளாஸும் கிரில் ஒர்க் தனியாகவும் லேசர் கட்டிங்கில், அது போக பெயிண்ட்லையும் நம்மளுக்கு ஒயிட் வித் கிரே கலரில் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் ஒர்க், ஸ்பாட்லைட், சில்வர் வித் ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணி அதுக்கு கிரே கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க. லேசர் கட்டிங்கில் டிசைன்ஸ் கொடுத்து மேலே டஃபன் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் வந்து ஒவ்வொன்றா பார்த்துருவாங்க. 2 பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று 12க்கு 32 அப்படிங்கிற அளவுலையும், இன்னொன்று வந்து 10க்கு 42 அளவுலையும் நம்மளுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 10க்கு 42 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கார் பார்க்கிங்க. இதில் என்னென்னா நீங்கள் வந்து இது வந்து ஃப்யூச்சரில் ஒரு கமர்ஷியலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா பெட்டராக கிடைக்கும். நல்லா கார் பார்க்கிங் நிறுத்துகிற மாதிரி உங்களுக்கு பார்க்கிங் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம வீட்டில் முன்னாடி ஃப்ரண்ட்டில் செடி வைக்கிறக்கும் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 32க்கு 12 அப்படிங்கிற அளவில் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக நீங்கள் 2 கார் நிறுத்திக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் டைப்பில் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஜலமூலையில் போர்வெல்லும் 15,000 லிட்டர் ஸ்டோரேஜு வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. நல்லா 6 அடிக்கு வடபுறத்தில் நம்மளுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு துவைக்கிற கல் கொடுத்து நல்ல அதுக்கும் நம்மளுக்கு சுற்றி வர பார்க்கிங் டைல்ஸ் போட்டு பாருங்கள், 2 அடி நம்மளுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. சுற்றி வர இடத்துல ஈஸியாக சுத்தம் பண்ணிக்கிற மாதிரி டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அவுட்டர் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 3.5 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் கேஸ் கீழேயே 7 அடிக்கு டைல்ஸ் லே டவுன் பண்ணி இந்தியன் டைப்பில் கிளாஸ் செட் வச்சு கொடுத்துருக்காங்க. உடைய ஒவ்வொரு இடத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் மிக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள், 12க்கு 32 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கார் பார்க்கிங்க. அதுக்கு 2 சைடு வால் ஃபுல்லுமே நம்மளுக்கு 2க்கு 4 அப்படிங்கிற வெர்டிஃபைல் டைல்ஸ் கொடுத்து யூபிவிசியில் விண்டோ கொடுத்துருக்காங்க. யூபிவிசி விண்டோ வந்து காம்பினேஷன் விண்டோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்டரில் கிரானைட்ஸில் பார்டர் கொடுத்துருக்காங்க. எல்லா வீட்லேயும் அவுட்டருக்கு இது மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அது போக நம்ம 2 ஸ்டெப்ஸ் கிரானைட்ஸில் ஏறி உள்ளே போகிற மாதிரி 5க்கு 7 அப்படிங்கிற அளவில் கிரானைட்ஸ் பார்டர் கொடுத்து தேக்கில் கதவு கொடுத்துருக்காங்க. உள்ள கிழக்கு பார்த்த மாதிரி 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீட்டில் 2 ஹாலு, 2 மாஸ்டர் பெட்ரூம், ஒரு கிங் சைஸ் பெட்ரூம், பூஜா ரூம், ஸ்டோர் ரூம், டைனிங் வித் கிச்சன், 5 கார் பார்க்கிங்கோட 4.25 சென்ட்டில் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டில் ஹால் 16க்கு 16 வெர்டிஃபை டைல்ஸ் 2க்கு 4 போட்டிருக்காங்க. மேலே நல்லா ஸ்பாட் லைட் கொடுத்து 2 ஃபேன் மாட்டி அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வந்து செப்பரேட் போர்ஷன்ஸ் இருக்கிறங்காட்டி ஹாலினுடைய ஸ்பேஸ் எந்த இடத்துலையும் எஃபெக்ட் ஆகிறதில்ல. பாருங்கள், நார்மல் வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வர மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பிளேஸ் பார்த்து பிளானிங்லேயே நம்மளுக்கு எல்லா ரூம்லேயும் ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்டெப்ஸுக்கு கீழே யூபிவிசி மோட்டருக்கு நல்ல ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க, ஹாலில் வடக்கு பார்த்த மாதிரியே ஒரு பூஜா ரூமுங்க. பூஜா ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 5.25க்கு 5 அப்படிங்கிற அளவில் அமைச்சு அதுலேயும் தேக்கிலேயே பூஜா ரூமுக்கு பேட்டர்ன் தகுந்த மாதிரி கதவு அமைச்சு உள்ள மார்பிள்ஸில் செல்ஃப் கொடுத்து ஃபுல்லுமே உங்களுக்கு டைல்ஸில் கவர் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்தாலே ஒரு பக்தியினுடைய ரம்யம் நம்ம மனசில் ஏற்படுது. கிழக்கு மூலையில் ஒரு 16க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் கம் கிச்சனுங்க. டைனிங் ஹாலில் நல்லா வென்டிலேஷனுக்கு நல்லா லைட் கொடுத்து அது போக ஒரு ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 5.5க்கு 5 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு ஒரு ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டோர் ரூம் அதில் ஃபுல்லும் செல்ஃப்ஸ் கொடுத்து அட்டகாசமாக நம்மளுக்கு இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு ஸ்டோர் ரூம், ஒரு பூஜா ரூம், டைனிங் ஹால், கிச்சன் அப்படிங்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனில் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8க்கு 11 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. 2 எல் டைப்பில் மேலே லேஃப்ட்டும் கீழே டேபிள் டாப்பும் டயகனலாக போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு ஸ்பேஸ் நல்லா செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க.
கிரானைட்டில் டேபிள் டாப்ஸ் கொடுத்து அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து டார்க் லைட் அப்படிங்கிற மாதிரி கிரே ஒயிட் அப்படின்னு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்து 2 கார்னர்லேயும் முதல்லையே சொன்ன மாதிரி நல்லா நேச்சுரல் வெளிச்சம் வர மாதிரி உங்களுக்கு ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக டைல்ஸுக்குள்ள ஒவ்வொரு ரூம்லையும் ஒரு பார்டர் கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா எடுப்பாக இருக்குது. வாங்க கீழே தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் பெட்ரூமில் 2 கார்னரையும் 2 ஜன்னல் யூபிவிசியில் கொடுத்து மேலே லேஃப்ட் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு செல்ஃப்ஸ் கொடுத்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கடப்பாக்கல் போட்டு கீழே 2க்கு 4 அப்படிங்கிற வெல்டிஃபைட் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே நல்லா ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. ஃப்ளஷ் டோர் வந்து தேக்கில் இருக்குது. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாய்லெட்டும் ரொம்ப பெருசாகவே இருக்கும். 10க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் இருக்கும். லக்ஸுரியஸாக கிளாஸி ஃபினிஷில் பண்ணி பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அது போக டைல்ஸில் டார்க் லைட் காம்பினேஷன்ஸ் போக சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வர மாதிரி அதுலேயும் பார்டர் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்குற வீடு கோயம்புத்தூர் காரமடை பக்கத்தில் டீச்சர்ஸ் காலனியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீட்டில் 2 ஹால் இருக்குங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் நல்ல ஸ்பேசியஸான ஹாலுங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு இன்னும் டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க. டேர் கேஸில் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்ஸ் கொடுத்து ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா டால் விண்டோஸ் வந்து 2 வச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல லைட் ஒயிட் கலரில் நம்மளுக்கு பெயிண்ட் அடித்து கொடுத்துருக்காங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஹால் வந்து பார்த்திங்கன்னா 12.5க்கு 16 அப்படிங்கிற அளவில் அற்புதமாக இருக்குது. நம்ம ஹாலில் இருந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு 2 பெட்ரூம் பேரலாகவும் ஒரு பால்கனிக்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய விண்டோஸ் வச்சு மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து நல்லா தெளிவாக அமைஞ்சிருக்கிறதுங்க. வாங்க நம்ம தென்மேற்கு மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் இல்லைங்க, கிங் சைஸ் பெட்ரூம் பார்க்கலாங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கீழே ஹால் சைஸ்லேயே இருக்கக்கூடிய பெரிய பெட்ரூமுங்க. இதுலேயே வந்து லேஃப்டில் கொடுத்துருக்காங்க. அது போக 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. வெளிச்சம் நேச்சுரல் ஏர் வரக்கு மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து அழகுபடுத்தியிருக்காங்க. ரெண்டுக்கு 4 வெர்டிஃபைட் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டர்க்கி பேட்டர்னில் போட்டு நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்ச இந்த கிங் சைஸ் பெட்ரூமுங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிவிசியில் டோர் கொடுத்துருக்காங்க. ஃப்ளவர் பேட்டர்னில் உள்ளே போனோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு 10க்கு 4.5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. பாருங்கள், டார்க் லைட் காம்பினேஷன்ஸ் மட்டும் இல்லைங்க, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் வர மாதிரி நம்மளுக்கு அது பேரலாகவே உங்களுக்கு டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. பிராண்டலில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க. வெஸ்டர்ன் பேட்டர்னில் வரும். ட்ரை வெட் காம்பினேஷன்ஸ் தனித்தனியாக உங்களுக்கு 3 போர்ஷனாக அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய லக்ஸுரியஸான டாய்லெட்டுங்க. இந்த வீட்டினுடைய ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ், அது ஸ்கொயரான ஸ்பைஸை வந்து அற்புதமாக ஆப்டிமமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க வட கிழக்கு மூலையில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய 3rd பெட்ரூமுங்க. இதுவும் 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. 7 அடிக்கு உங்களுக்கு லேஃப்ட் போட்டு ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. யூபிவிசியில் நல்ல ஹெவியான கிரில் கொடுத்துருக்காங்க. எல்லா ரூம்லேயும் 2 ஜன்னல் கார்னரை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்திருக்கு. இதனுடைய அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசுங்க. 11க்கு 5.5 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் போட்டு 2 பக்கமும் உங்களுக்கு டார்க் லைட் காம்பினேஷன்ஸில் டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. லீஃபையும் டர்க்கி பேட்டர்னில் நம்மளுக்கு லக்ஸுரியஸான கிளாசி டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிராண்டடில் நம்மளுக்கு ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. நம்மளுக்கு இதில் என்னென்ன வரும்னா வாஷ் பேசின், கிளாஸ் செட், அப்புறம் ஷவர் செட் அப்படி வந்துடும். எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டியிருக்காங்க. நல்ல வெளிச்சம் வர மாதிரி பெரிய ஜன்னல் வச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி பக்கத்தில் நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. ஹாலில் இருந்து வெளியில் போகிறதுக்கு நல்ல பால்கனிங்க, நல்ல ஹெவியான மெட்டல் கொடுத்துருக்காங்க. பால்கனியில் 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் பேஸில் போட்டு அதில் சைடு வால் ஃபுல்லுமே உங்களுக்கு 2க்கு 4 வெர்டிஃபைட் டைல்ஸ் போட்டு நல்லா அழகுபடுத்தியிருக்காங்க. பாருங்கள், முதல்லையே சொன்ன மாதிரி மேலே ஸ்பாட்லைட் கொடுத்து அற்புதமாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த
பால்கனிங்க. இதில் வந்து செடி வச்சுக்கலாம். லேசர் கட்டிங் டிசைன் அமைஞ்சிருக்க இடத்துல நல்ல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. நம்மளுக்கு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸ் போட்டுருவாங்க. வேலை நடந்துகிட்ருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிரில் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் காரமடையில் டீச்சர்ஸ் காலனி பக்கத்தில் மேட்டுப்பாளையம் ஹைவேஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கார்னர் சைட்டு. கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே அமைஞ்ச 4.25 சென்ட்டில் 2500 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான பங்களா டைப் வில்லாஸுங்க. மேலே செகண்ட் ஃப்ளோர் போகிறக்கு நல்லா ஹெவியான மெட்டலில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள். என்ன டீட்டெயில்ஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்கு நல்லா ஒரு 5 அடிக்கு ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம நல்ல ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த வீடுங்க. நன்றி. வாங்க, காரமடையில் வாங்கலாம்.